வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். ரொம்ப துணிவான பிரச்சனைகளை சந்திக்கணும். சந்தித்து ஏமாற்றங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து அடிக்கடி சந்திக்கணும், நிறைய சந்திக்கணும். அப்போ தான் இது எல்லாவற்றையும் கடந்து நமது மூளை சிந்தித்து கொண்டு இருக்கும் அமைதியாக. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் கூட நமக்கு ஏமாற்றம் வரும், கோபம் வரும், கவலை வரும், துன்பம் வரும். எல்லாவற்றையும் கடந்து நம்ம இந்த அனுபவங்களில் அதிர்ச்சி, இது போன்ற அதிர்ச்சிகள், இது புதிதாக இருக்குது. ஏமாற்றமும் துன்பமும் துயரமும் கவலையும் துக்கமும் எனக்கு புதிதாக இருக்குதுன்னா அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அது நம்ம மனசால் தாங்கிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தற்காலிகத்துக்கு சிந்திக்கிறதே கொஞ்சம் நிறுத்தி வைக்கும். அந்த கவலையிலேருந்து விடுபடுகிற வரைக்கும் சிந்திக்காது. ஏன்னா அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில். அதனால் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஏமாற்றங்கள், துயரங்கள், துக்கங்கள், எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் அடிக்கடி அதில் பழகி அதை அடிக்கடி சந்தித்து அது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஒரு கவலை இதெல்லாம் கூட நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு ஏமாற்றம் நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. இது மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய சந்திச்சிட்டேன், நிறைய துக்கங்களை சந்தித்து விட்டேன், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவமான நிலைக்கு நம்ம வரும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் நிதானமாக சிந்திக்கின்ற அந்த திறன் நமக்கு இருக்கும். சிந்திக்கக்கூடிய அந்த இயல்பு நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எவ்வளோ துக்கமோ துயரமோ அது நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திச்சுனாக்கா அந்த அதிர்ச்சி நம்மிடமிருந்து விலகுற வரைக்கும் நம்ம சிந்திக்கிறதே நின்றுடும். சிந்திக்கின்ற அந்த மனசே சிந்திக்கிற வேலையை சிந்திக்கிறது நிறுத்திடுவோம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? நமக்கு போதிய அனுபவம் இல்லை. கவலைகளை, துக்கங்களை, ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்கிற அனுபவம் நமது மனதுக்கு இல்லை. ஆதலால் ஒரு துக்கம் ஏற்படும் போது, ஒரு கவலை ஏற்படும் போது ஒரு அதிர்ச்சியை மனசு சந்திக்கும். அந்த அதிர்ச்சி விலகுற வரைக்கும் அது சிந்திப்பதை நிறுத்திவிடும். அந்த கவலையிலேருந்து விடுபடுகிற வரைக்கும் சிந்திப்பதை நிறுத்திவிடும். அதனால் சிந்தனை என்பது எப்போதும் நமக்கு இருக்கணும். அப்படின்னா இது போன்ற அதிர்ச்சிகளுக்கு நாம் பழக வேண்டும். ஏமாற்றங்களுக்கு பழக வேண்டும். துக்கங்களுக்கு, துயரங்களுக்கு, தோல்விகளுக்கு பழக வேண்டும். அப்போ தான் எல்லாவற்றையும் ஒரு இயல்பாக ஏற்றுக்கொண்டு இயல்பாக கடந்து அமைதியாக எப்போவுமே நம்ம சிந்திச்சிட்ருப்போம். எவ்வளோ துக்கத்துலேயும் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பெருமிதத்தை தரும். எவ்வளோ கவலையிலையும் எவ்வளோ தோல்விகளை கடந்தும் நாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அதுதான் வீரம் அப்படிங்கிறது. எவ்வளவு தோல்விகளிலையும் எவ்வளவு துக்கம், ஏமாற்றம் அப்படி ஒரு சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் கூட நம்ம நிதானமாக சிந்திக்கிறோம், நிதானமாக பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெருமிதத்தை ஏற்படும். நமது மனது வலிமையாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சான்று. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுனா கூட, ஒரு ஏமாற்றம், தோல்வி ஏற்பட்டுனா கூட மனசில் பாரமாகி அப்படி சோர்ந்து உட்கார்ந்து போகிறோம் அப்படின்னா அது நமக்கு புதிதாக இருக்கிறது. அத்தகைய அனுபவம் நமக்கு புதிதாக இருக்கிறது. அந்த அதிர்ச்சி, அந்த ஏமாற்றம் அது நமக்கு புதிதாக இருக்கிறது என்று பொருள். அதனால் நிறைய தோல்விகளை சந்திக்கணும். நிறைய துக்கங்களை, ஏமாற்றங்களை, கவலைகளை அடிக்கடி சந்தித்து அதை கடந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்போ தான் நிதானமாக எப்போதும் நம்ம சிந்திக்கவும் முடியும், நிதானமான ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியும்.